ஆரம்பிச்சுன்னா இது வராது ஒழுங்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து எனக்கு ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியாது, ஆனால் மிஷினில் உட்காந்து தைப்பேன் அப்படின்றவங்க இந்த கட்டைப்பை தைக்கிறது பார்த்து நீங்களே வீட்டில் கட்டைப்பை தைக்கிறது ஒன் சைடு முடிச்சுட்டு எப்படின்னு நீங்களே இதை கற்றுக்கலாம். அதை பார்த்தாலே நீங்கள் தைக்க மிஷினில் உட்காந்து தைக்க வரவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் அழகாக வீட்டில் ஒரு ஒரு தோராயமாக இருக்கிற துணியை வச்சு, இல்லைன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அரிசி பை 25 கிலோ சிப்பம் வருது பாருங்கள், அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்களே வெட்டி ட்ரை பண்ணி தைச்சி பார்க்கலாம். அது மேலே நீங்கள் எதனா ஒரு நல்ல கிளாத்து வேஸ்ட்டு கிளாத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் லைனிங் மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அளவுகளை நீங்களே எவ்வளோன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரொசீஜர் இது தான், இப்படி தான் தைக்கணும்.